Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 842 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாம் நம்ம வின்ஸ்மோக்க அப்படியே தூக்கி போட்டு ஒரே அட்டியா தரையா வச்சு அடிச்சாட்டியில அவன் மாஸ்டர் எல்லாம் பிச்சுக்கிச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் தேருமானு தெரியல. உடனே யோஞ்சி நிச்சு எல்லாம் அடிச்சு புடிச்சு டேடின்னு பார்க்க போவாங்க. உடனே சீசருக்கு அழுவிடும். ஏன்னா இவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்தாதானே சேஃப்டியா போய் சேருவாங்க. டேய் விட்டுட்டு போகாதீங்கடான்னு சொல்லி கதறிக்கிட்டே போகும்போது ஆப்போசிட்ல ஒரு பெரிய செவுரு, ஸ்கையில எந்த மூதேவிடா செவுத்த கட்டி வச்சான்னு பார்த்தா அது அந்த கட்டக்குறி. ஆத்தாடி இவனான்னு தூக்கி வாரி போடும். அந்த மென்டல் பையன் கொஞ்சம் ஹைட் மேல போனானா கூட பஞ்சாயத்து இல்ல. கரெக்டா செவுத்துக்கு நேரா போனானா அவன் கரெக்டா வந்து லாக் பண்ணிட்டான். அடுத்து கையில இருக்க திரிசூலத்தை வச்சு சொருக போவான். அப்பதான் இச்சி என்ட்ரி கொடுத்து ஒரே அடி அவன் பாடி அப்படியே ரெண்டா பழந்துரும். எங்க டியூட்டியை நாங்க ஒழுங்கா செஞ்சிருவோம், நீங்க இங்க இருந்து தப்பிக்கிற வழியை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். இப்ப மேட்டர் என்னன்னா இச்சி பயப்பட மாட்டான். பிறந்ததுல இருந்தே அவன் எப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாம பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, அட்டகுரியும் ஸ்ட்ராங்கான ஆளு. அவனால ஃபியூச்சரை வேற பார்க்க முடியும். சோ இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு மோத போகுது. இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு இன்னுமே அவளுக்கு டவுட் வின்ஸ்மோக்கு செத்துருப்பானா இல்லையான்னு. அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அடுத்த அடி அடிக்கலான்னு கையை ஓங்குவா. அப்பதான் இவனுக்கு ரெண்டு பேரும் ஓங்கி வந்து ஒரே மிதி. ஒன்னும் ஆகாது. கேஷுவலா என்னங்கடா உங்க அப்பாவை காப்பாத்த வந்தீங்களா, வாட் அ லவ்லி ஃபேமிலின்னு கிண்டல் பண்ணுவா. அவனுக்கு ஆக்சுவலா டேடின்னு சொல்லி எல்லாம் காப்பாத்த வரல. அவரு வந்து ஜெர்மாவோட லீடரு. அப்படி இருக்கும்போது ஒரு லீடரை காப்பாத்த வேண்டியது ஜெர்மா மெம்பர்ஸோட கடமை. அதை பண்ணத்தான் வந்தோன்னு தெனாவட்டம் சொல்லுவானுங்க. பரவாயில்லையே பயலுக கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கானுங்கன்னு அவனை ஒரு எத்து தெரிச்சடிச்சு போய் விழுவான். இப்ப பிக் மாம் கிட்ட இவனுக்கு ரெண்டு பேரும் மோத போறானுங்க போல. சோ இப்படி மூணு பேரும் மூணு விதமா பெரிய கையை அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவானுங்களா. அதே நேரம் இங்க மத்தவங்க எல்லாம் கண்ணை வச்சுட்டு கண்டமேனிக்கு சுடுவாங்க. வெஜிகிட்டே கண்ணா அவன் கைக்குள்ள இருந்து ஆளுகளை வர வச்சு கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு போவான். அண்ட் சீசரை முட்டிஞ்ச அளவுக்கு கண்ணை மூடிட்டு வேகமா போக சொல்லுவான். ஏன்னா இப்ப இவங்க இருக்க நிலைமைக்கு ஒரு செகண்ட் இவங்க இங்க இருந்தாலும் உசுருக்கே ஆபத்து. இங்க உள்ள இருக்க நம்ம ஆளுகள்லாம் லூபிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறுவாங்க. அட நம்ம சஞ்சய் தான் லூபியை தூக்கிட்டு வரான். ஆனா இப்ப அவங்கள அட்டாக் பண்ண மூணு பேர் வந்துட்டாங்க. ஓவனு, டெய்ஃபுக்கு, ஸ்மூத்தி. ரேச்சு வந்து நீங்க போங்க நான் இவங்கள பாத்துக்கிறேன்பா. ஆனா அக்கா விட்டுட்டு போக முடியாதே. லூபி வேற பிக் மாம் கிட்ட சண்டை போட்டதுனால அப்படியே மட்டையாயிட்டான். அவளோட பவர் அந்த லெவல்ல இருக்கும்னு பையன் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்திரிக்க மாட்டான்னு வைங்க. சஞ்சயும் ரேச்சுவும் மட்டும்தான் அந்த மூணு பேத்துக்கிட்டையும் சண்டை போடணும். ஃபர்ஸ்ட் அந்த ஓவன் கூட சண்டை போட்டு அவனுக்கு பயங்கரமா டஃப் கொடுப்பான். நம்ம பையன் எவ்வளவு வேகமா சண்டை போறானோ அதுக்கு ஈக்குவலாவே அவனும் சண்டை போடுவான். அடுத்து அந்த டீஃபுக்கு அந்த ஜீனியை வச்சு அட்டாக் பண்ணுவான். இப்போ தனித்தனியா சண்டை போடணும்னா அவனுங்களை சமாளிச்சிருவான். ரெண்டு பேத்துக்கிட்டையும் சேர்ந்து சண்டை போறானா அதனால கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே சமாளிப்பான். ரேச்சு வந்து ஸ்மூத்தி கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவளும் அட்டாக் பண்ண என்னென்னமோ முக்குவா. எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகி கடைசியில அவளை அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டா ஒண்ணு வைப்பா. அவளாதான் ரேச்சு திருச்சிருவா. என்னடா ரேச்சு அடி வாங்கிட்டாலேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அவ அடி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மூத்தியோட தொட்டையில பாய்சனை இறக்கிட்டு தான் அடி வாங்கியிருப்பான். ஆனாலும் ரேச்சு அடி வாங்கி கீழே எல்லாம் விழல. இங்க இச்சி பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சானே. அவனை அட்டி பொலன்னு காட்டுவான்னு பார்த்தா என்னதான் முக்குனாலும் அவனை தொட கூட முடியல. அந்த எடுபட்ட பயலால ஃபியூச்சரை பார்க்க முடியல. அதனால எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி அசால்ட்டா புடிச்சு ஒரே அடி ஒத்தடியே தொங்கிட்டான். ஏண்டா இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணியான்னு கேட்டா போடா விளக்கண்ண. நான் ஒண்ணு உன்னைய ஜெயிக்கணும்னு நீங்க வரல. எங்க வேலை அவங்களை எஸ்கேப் பண்றது மட்டும்தான். அந்த வேலையை நாங்க பண்ணிட்டோம்டா மலமாட்டு மாங்கா. அப்படின்னா இதுல ஜெயிச்சது நீயா நானா? முல்ல கட்ட முட்டா பாயிலே எங்களுக்கு தேவை டைம் மட்டும்தான். என்னதான் நான் உன்னை அடிக்க முடியாட்டியுமே என்கிட்ட அடி வாங்க கூடாதுன்னு மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் எல்லாம் போட்டியே காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒசுக்குன்னு இச்சி அந்த கட்டகூரியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க பார்த்தா பிக் மாம் யோஞ்சிய ஓங்கி அடிக்க வருவான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இல்ல நீங்களே சொல்லுங்க. தாண்டி கை வருதே அந்த கைக்குள்ள மாட்டினா லாரி டயர்ல மாட்டின எலி மாதிரி நெசுங்கிருவோன்னு தெரிஞ்சு ஓடுவோம். ஆனா இவன் கையை வச்சு தடுத்துருவான். அந்த டைம் நிஜி சும்மா கையில ஒரு ரொட்டேஷனை போட்டு அவன் மண்டையிலே ஒரு அடி. எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. ஏன்னா ஜெர்மன் சோல்ஜர் சும்மா வச்சு செஞ்சுட்டாங்கல்ல. அதை பார்க்கும்போது தான் தெரியுது அவனுக்கு வேலையை முடிக்கணும்னா அவங்களோட லைஃப பத்தி கூட கவலைப்படாம சண்டை போடுவானுங்கன்னு. அப்படி உயிரை பத்தி கவலைப்படாம இருக்கானுங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தானே இருப்பானுங்க. ஆனா இப்ப பஞ்சாயத்து என்னன்னா பிக் மாமோட பைரட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே அவனுங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்ல, கொடூர குரங்கனுங்க. கண்டிப்பா சண்டை கொஞ்சம் டஃபா தான் போகும். இங்க டிஸ்கஷன் இங்க பாவம் சீசரு புல்லட்டுக்கு நடுவுல பூந்து படாத பாடுபட்டு போயிட்டு இருப்பான். அந்த டைம் பிக் மாமோட பாடியில பயங்கரமா ஷாக் அடிச்சுட்டு இருக்கும். எல்லாம் அந்த நிஜி பண்ண அட்டாக் தான். சோ அதை பார்த்து எல்லாம் டைவர்ட் ஆயிருக்க அந்த கேப்ல சீசர் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிருவான். நம்மளுக்கெல்லாம் சீசரு உன்னால முடியும் விடாத அடிச்சு நவுத்து தட்டி பிரி அப்படின்னு உசுப்பேத்திட்டு இருப்பாங்க. வெளியில வந்து பாருங்க அப்பதான் தெரியும் சும்மா உள்ளுக்குள்ள இருந்து வெறுப்பேத்திக்கிட்டு அப்படின்ட்டு நேரா போய் வெளியே முட்டுவான். ஏன்டா எடுபட்ட நாய உனக்கு போறதுக்கு வேற ரூட்டா இல்ல, ஏன்டா என் வழியில கிராஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப்போசிட்லயும் சீசரு வலிய விடுன்னு குத்துவான், இடிப்பான், முட்டிக்குவான். ஒரே மாதிரி பண்ணும். நம்ம லூஃபிக்கு பண்ணாயிலே அதே டெக்னிக். இந்த மாதிரி ஒரு வேலையை யார் பண்ணுவா? எஸ் நம்ம ப்ரூலி
தான் சீசரு என்ன வச்சு விளையாண்டி இல்ல உங்க எல்லாத்தையும் நான் சும்மா விடவே மாட்டேன்டா கண்ணா பின்னான்னு வச்சு செதுக்க போறேன்னு இருப்பான். சோ இப்படி அவங்க மாட்டிட்டான். அதே நேரம் பிக் மாமோட பாடியில எலக்ட்ரிசிட்டியை எவ்வளவுதான் பாஸ் பண்ணாலும் இன்னுமே நின்னுட்டே தான் இருப்பான். அதனாலேயே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க. அவ உள்ள அப்படியே உறைஞ்சு போயிருப்பா. அவ பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் நடுங்கி போயிருக்கும். இதோட அவ காலின்னு பார்த்தா சரி காலி ஆக மாட்டான். அட்லீஸ்ட் கேர் ஆகி ஒரு 5 செகண்ட் உட்கார்ந்தானா போதுமே. ஆனா அவ என்ன தெரியுமா சொல்லுவா, நல்லா இருக்குது உனக்கு ஒழுங்கா ஷாக் கொடுக்க தெரியல, நான் கொடுக்குற நிஜமான எலக்ட்ரிக் ஷாக் இந்த வாங்கிக்கன்னு சொல்லி ஜூயிஸை யூஸ் பண்ணி அவளோட ஷாக்கை கொடுப்பா. வெந்து நொந்து போயிருவானுங்க. அதே நேரம் இச்சிச்சி பயங்கரமா கட்டக்குரிய அட்டாக் பண்ணால அந்த இடமே புகை மண்டலமாயிரும். என்ன செத்துட்டானான்னு பார்த்தா புசுக்குன்னு வந்து கழுத்தை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஓங்கி ஒரே அடி. அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க இந்த ஸ்மூதி என்ன பண்ணுவா, கால்ல இருந்த பாய்சன் அப்படியே புளிஞ்சு விட்டுட்டு ரீச்சுவ அழகா நிக்க வச்சு லாக் பண்ணிட்டா. இப்ப அவளால அசைய முடியல. ஓ சோலி இதோட முடிஞ்சதுன்னு கத்திய வச்சு ஒரே போடு. அடுத்து நம்ம பயிலுக பாடியில இருந்த பபிள்ஸ் மாதிரி வந்து லபக்க லபக்க லபக்குன்னு லாக் பண்ணும். அது ஆக்சுவலா பட்டர். அப்படி லாக் பண்ணது அந்த கேலட்டுங்கிறவன் லூஃபியை லாக் பண்ணிடுவா, சஞ்சியை லாக் பண்ணிடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே தொக்கா மாட்டிட்டாங்க. இத பார்த்தோன்னே பெஜிக்கு செம்ம கடுப்பாகும். நம்ம பிரச்சனையில மாட்டிட்டோம், ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு. ஏன்னா அத்தனை பேர்த்தையுமே டிஃபீட் பண்ணி லாக் பண்ணிட்டாங்களே. சீசர் பார்த்துட்டு எல்லாருமே மாட்டிட்டாங்களான்னு ஷாக் ஆவான். பார்த்தா கீழ இருந்து அவனையும் கண்ணை வச்சு எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இவனுங்களுமே லாக் ஆயிட்டானுங்க. ஆறுதல் சொல்ல வேண்டிய பெஜியே சோலி முடிஞ்சும்பான். சிம்பை பார்த்துட்டு இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது, நம்ம ஏதாச்சும் பண்ணாம விட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே இங்கே வச்சு கொன்றுவானுங்க. அதனால இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல, நம்ம தான் களத்துல இறங்கி சம்பவம் செஞ்சாகணும்பா. ஆமா எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பாங்க. சாவுக்கு வெயிட் பண்றதை விட இறங்கி சண்டை போட்டு சாகிறது எவ்வளவோ மேலு. அத்தனை பேரும் நாங்க ரெடி நாங்க ரெடி நாங்க ரெடிம்பாங்க. டீ டிஃபன் காஃபி ரெடின்னு போட்டா பிக் மாமா சமாளிக்கலாம். இவங்களை ரெடி பண்ணி என்ன தக்கின்றது. ஆளையும் பல்லையும் பாத்தீங்களா, எல்லாரும் அடி வாங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க. சில்லறையெல்லாம் செதறிடும். அப்படி ஒரு சிரிப்பு. இப்படி மாட்டிட்டு இருக்க நம்ம ஆளுகளை சண்டை போட்டு மறுபடியும் காப்பாத்துவாங்களா இல்ல அவங்களும் வந்து தொக்க மாட்டிக்க போறாங்களா? ஏன்னா இந்த பிக் மாமு நம்ம ஆரம்பிக்கலாம்பா. என்னென்ன சாவடிக்க போறா. நம்ம ஆளுங்க சாவுறாங்களா இல்ல சாவுக்கே சவால் விடுறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.